நடிகர் விஜய். நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் நான் சொல்லலை, இதுக்காக உங்கள் நடிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு நடிப்பில் தான் இருக்குது. உங்களுடைய அரசியலில் மக்கள் ஆதரவு இருக்குமானா சந்தேகம்தான். ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண ஒரு துணை நடிகையோ நடிகரோ சும்மா ரோட்டில் போனாலே ஒரு பெருந்திரள் மக்கள் கூடிடுறாங்க. அந்த மாதிரி அருமையான தம்பி விஜய், நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான ஒரு நடிகர். உங்களுடைய நடிப்பு திறன் வெளிநாடுகளில் இன்னும் அதிகமாக மக்கள் கவனித்து அதில் பாராட்டக்கூடியவராய் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் நடிப்பை தயவுசெய்து விடாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கட்சி ஆரம்பித்ததை குறித்து நான் தவறாக நான் சொல்லலை. ஒரு அரசியலில் இறங்கி தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அர்த்தமே கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கிறது அரசியல் இல்லாமே செய்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா நீங்கள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா வெறும் விஜய் ஆதரிக்கிற அரசியலில் ஆதரிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய உதவி போய் சேரும். ஆனால் ஒரு தனியாளாக நீங்கள் அரசியல் இல்லாமல் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். அது இன்னும் நல்லது. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் ஒரு கிறிஸ்தவர், நானும் ஒரு பிஷப், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீங்கள் ஆனால் கிறிஸ்தவர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, தயவுசெய்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க யாருமே எல்லாவற்றையும் செய்தான்னு சொல்ல முடியாது. நீங்கள் நினைப்பது போல் மக்கள் ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய நடிப்பு திறனில், அரசியலில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும்னு நான் விரும்பலை. உங்களுக்கு எல்லா விதமான சுய விருப்பம் இருக்குது, எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது. நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துறதற்கு அது மக்கள் மன்றமாகவே இருந்து மக்களுக்கு சேவை செய்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அரசியல்ன்றது உங்களை உங்கள் நிம்மதியை கெடுக்கும். முதல் காரியம், உங்களுடைய தூக்கம் சரியாக இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும். ஏன்னா மற்ற அரசியல்வாதிங்க நீங்கள் வளராதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு அது அத்தனையும் செய்வாங்க. என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. அருமையான காலம் சென்ற டாக்டர் கலைஞர் அரசியலே ஊர்னவர். பல நேரங்களிலே அவருடைய கட்சி தோல்வி அடைஞ்சது, நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன் அருமையான காலஞ்சென்ற அண்ணாதுரை அவர்கள், காலஞ்சென்ற அருமையான காமராஜ் அவர்கள், ஏன் இவங்கெல்லாம் தோற்று போனாங்க? திறமையான அரசியல்வாதிகள் அவங்கள போல் நீங்கள் இருக்கிறீங்களா? இப்போ தான் கால் எடுத்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அரசியலில் ரொம்ப நாள் வந்த பிற்பாடு தான், ஒருவேளை இன்னொரு 50 ஆண்டுகள் பிற்பாடு நீங்கள் ஆரம்பித்த கட்சி, ஒரு வேளை, நான் எதையும் நான் தவறாக சொல்ல விரும்பலை, ஒரு வேளை மக்களுக்கு போய் சேரலாம். மற்றபடி இன்றைக்கி உங்கள் பின்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேர் உங்கள் ரசிகர்கள். மறுபடியும் சொல்கிறேன், நடிப்பை தயவுசெய்து விட்டு விடாதீர்கள். நீங்கள் நடிக்கிறீங்க, அது சினிமா துறை. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நடிக்கவே முடியாது, மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை தயவுசெய்து நல்லா அறிஞ்சு செயல்படுங்க. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்.